இந்திய மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையில் நேற்றைய நாளில் நிறைவுக்கு வந்திருக்கின்ற மூன்றாவதும் இறுதியுமான போட்டியில் இந்தியா தோற்று போயிருக்கிறது. 37 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்தியா தோற்றிருக்கின்ற இந்த தோல்வி கிரிக்கெட் வட்டாரங்கள் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக முன்னாள் இந்திய வீரர்கள் பலர் தங்களுடைய கருத்துக்களை ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். பலர் புலம்பி தள்ளுகிறார்கள் இந்தியாவினுடைய இந்த செயற்பாடுகள் தொடர்பிலே. முன்னாள் இந்தியாவினுடைய டெஸ்ட் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ஆகாஷ் சோப்ரா தன்னுடைய யூடியூப் தளத்திலே பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதிலே அவர் குறிப்பிடுகின்ற முக்கியமான விஷயங்களை பார்க்கின்ற போது இந்தியா டொஸ்ஸை வென்றது, டொஸ்ஸை தோற்று போனது. ஆனால் நாங்கள் போட்டியை வெல்வதற்குரிய அத்தனை வாய்ப்புகளும் இருந்தன. நியூசிலாந்து 5-2 என்கின்ற அடிப்படையில் தடுமாறியது. 58-3 என்ற நிலைக்கு வந்தது. இதற்கு பின்னர் 219 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் புரிந்து நியூசிலாந்து இந்த போட்டியை வென்றிருக்கிறது. நியூசிலாந்து மிகப்பெரிய ஒரு காம்படிட்டிவான ஒரு கிரிக்கெட்டை ஆடி இருக்கிறது. இது சாதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று சொல்லியிருக்கிறார். டெரல் மிச்சல் அபாரமான ஆற்றலை அவர் வெளிப்படுத்தி இருந்தார் தொடர் முழுவதுமாக என்பதும் குறிப்பிடத்தக்கது. 320 ஓட்டங்களை டெரல் மிச்சல் விளாசி தொடர் நாயகன் விருதையும் வென்றிருந்தார். குறிப்பாக இறுதியாக விளையாடி இருக்கின்ற 3 தொடர்களிலே நாங்கள் 2 தொடர்களை இழந்திருக்கிறோம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 2-0 என்கின்ற அடிப்படையில் இருந்தோம். 3வது போட்டியை நாங்கள் வென்று தொடரை 2-1 என்று நிறைவுக்கு கொண்டு வந்தோம். தென்னாப்பிரிக்காவுடனான தொடரை பொறுத்தவரையில் தொடர் 1-1 என்று இருந்தது. 3வது போட்டியை நாங்கள் வென்று தொடரை 2-1 என்று கைப்பற்றினோம். ஆனால் இப்போது முதலாவது போட்டி வதோராவிலே இடம்பெற்ற போது அந்த போட்டியை நாங்கள் வென்றோம். மீதமான 2 போட்டிகளிலும் நியூசிலாந்து கம்பை கொடுத்து மிக சிறிய ஒரு வெற்றியை அவர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். முதலாவது போட்டியையும் நாங்கள் தோற்றிருப்பதற்குரிய வாய்ப்புகளே இருந்தது. அந்த போட்டிக்கு லோகேஷ் ராகுல் சதமடித்து எங்களை காப்பாற்றவில்லை என்று சொன்னால் நாங்கள் அந்த போட்டியிலே தோற்று போயிருப்போம் என்கின்ற விதமான கருத்துக்கள் வந்திருக்கின்றன. அதாவது அவர் குறிப்பிடுகின்ற முக்கியமான விஷயம் ஹர்ஷித் ராணாவினுடைய அந்த 29 ஓட்டங்கள். முதலாவது போட்டியில் இந்தியா தடுமாறிக் கொண்டிருந்த போது ஹர்ஷித் ராணா அடித்த 29 ஓட்டங்கள் தான் அணிக்கு வெற்றியை பெறக்கூடியதாக இருந்தது. இல்லை என்றால் நாங்கள் 3-0 என்று தோற்பதற்குரிய வாய்ப்பு வந்திருக்கும். 2வது போட்டியிலே சதம் அடித்திருந்தாலும் கூட மிகச் சிறப்பாக விளையாடி இருந்தாலும் கூட இந்தியாவால் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை போனது. 2ஆம் 3ஆம் ஆட்டங்களிலே வென்றிருக்கின்ற நியூசிலாந்து தொடரை வென்று தனதாக்கி இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. 37 ஆண்டுகளுக்கு பின்னர் நியூசிலாந்து இந்திய மண்ணில் வரலாற்றில் முதல் தடவையாக வென்று தொடரை வெல்வதற்கு அவர்களுடைய சிறப்பான அனுபவம் தான், சிறப்பான செயற்பாடு தான் காரணமாக இருந்திருக்கிறது. இந்தியாவிற்கு வருகை தந்திருந்த வீரர்களை பொறுத்தவரையில் பல வீரர்கள் அவர்களுடைய வளமையான பிளேயிங் லெவனிலே இடம்பெறுகின்ற 6 வீரர்கள் இல்லை என்பதை என்னுடைய முன்னைய காணொலி ஒன்றிலே குறிப்பிட்டிருந்தேன். ஆகாஷ் சோப்ரா சொல்லி இருக்கிற விடயங்களை பொறுத்தவரையில் இந்த பிரேஸ்வெல் தலைமையிலே இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் செய்திருந்த அணியில் மொத்தமாக 8 புதிய வீரர்கள் இருந்தார்கள். அந்த 8 புதிய வீரர்கள் அவர்கள் இப்போதுதான் முதன்முறையாக இந்தியாவிற்கான சுற்றுப்பயணத்தையே மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மைதானங்கள் பற்றி தெரியாது, மைதானத்தின் தன்மை பற்றி தெரியாது, ஆடிய அனுபவங்கள் இல்லை. அப்படி 8 புதிய வீரர்களோடு வந்து நியூசிலாந்து தொடரை வென்றிருக்கிறது. அதுவும் 2 வீரர்கள் அறிமுக வீரர்கள். கிறிஸ்டியன் கிளார்க் அதே போன்று ஜைடன் லெனக்ஸ் ஆகிய வீரர்கள் அறிமுக வீரர்கள். அப்படி அறிமுக வீரர்களாக இருந்தும் அவர்கள் மிகச்சிறப்பாக இந்தியாவை தோற்கடித்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆகாஷ் சோப்ரா தன்னுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். ஆக நாங்கள் இறுதி 3 தொடர்களிலே 2 தொடர்களை இழந்திருக்கின்றோம். 2027 உலகக்கிண்ணம் நெருங்கி வருகின்ற நிலையில் இது தொடர்பிலே நாங்கள் கவனங்களை செலுத்த வேண்டும் என்கின்ற விதமான கருத்து ஆகாஷ் சோப்ராவிடம் இருந்து வந்திருக்கிறது. அவர் ஒரு இந்தியர், இந்தியாவின் முன்னாள் ஆட்டக்காரர் என்கின்ற காரணத்தால் நாங்கள் என்கின்ற பதத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதையும் நீங்கள் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். இதே நேரத்திலே ஜகீர் கான் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். விராட் கோலி சதம் அடித்தார், ஆனால் அவருடைய சதம் நேற்று சந்தோஷத்தை கொடுத்திருக்காது. விராட் கோலி போன்ற ஒருவர் கிரீஸிலே இருக்கின்ற போது சேசிங்கிலே எவ்வாறு மிகச்சிறப்பாக ஆடுவார் என்பது சொல்லி புரிய வைக்க வேண்டிய தேவையில்லை. கோலி ஆடுகளத்தில் இருக்கின்ற வரைக்கும் இந்தியாவிற்கு வெற்றி வாய்ப்புகள் இருந்தன என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. ஆனால் இந்தியா இறுதியிலே தோல்வியை தழுவியிருந்த ஒரு கட்டத்தில் 46 ஓட்டங்களை ஹர்ஷித் ராணா பெற்றிருந்தார். அப்போது 41 பந்துகளில் 67 ஓட்டங்கள் தேவையாக இருந்தது. ஹர்ஷித் ராணாவும் விராட் கோலியும் இருக்கின்ற போது சரியாக விளையாடி இருந்தால் அந்த போட்டியிலே வெற்றி பெற்றிருப்பதற்குரிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். கோலி தனித்து நின்று போராடி ஒன்றும் செய்ய முடியாது போயிருக்கிறது என்கின்ற விதமான கருத்துக்கள் ஜகீர் கானிடம் இருந்து வந்திருக்கின்றன.